ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் 3 BHK இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு தமிழில் ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ சித்தார்த் தன்னுடைய அப்பாவோடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக உழைச்சிட்டு இருப்பாரு. அது என்ன ஆசைனா, எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டணும், 3 பெட்ரூம் கொண்ட ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக கட்டணும். அதுதான் அவருடைய அப்பாவோட சரத்குமார் சார் அவருடைய ஆசையாக இருக்கும். அவங்க அம்மா தேவயானி அவங்களும் குடும்ப தலைவியாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. இப்போ சித்தார்த்தும் இவங்களோட தங்கச்சியும் சேர்ந்து கடினமாக உழைச்சி அப்படி இப்படின்ட்டு காசெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் ஒரு சில சம்பவத்தால் அந்த காசெல்லாம் செலவாயிரும். இப்போ இறுதியில் சித்தார்த் அவங்க எப்படி சொந்த வீடு கட்டுறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுறாங்க, தன்னுடைய அப்பாவோடைய ஆசை நிறைவேற்றினாரா இல்லையா, அந்த சம்பவம் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே சித்தார்த் அவங்களுடைய கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபீல் குட்டாக நடிச்சிருக்காரு. அதேமாரி தன்னுடைய அப்பாவுடைய ஆசையை அவர் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக அந்த ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி சீன்ஸில் வரும். எமோஷனல் காட்சியில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது அவருக்கு. அதேமாதிரி சரத்குமார் சார் அவங்களுடைய கேரக்டரும் நல்லா ஹீரோவுக்கு ஈக்குவலாக அப்படியே இணையாக எழுதியிருக்காங்க. இன்னொரு ஹீரோனோட சொல்லலாம், அவரும் எப்படியாவது 2 தலைமுறை சொந்த வீடே கட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பக்கம் அவருடைய ஆக்டிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. தேவயானி மேம் இவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்குது. சரத்குமார் சார் தேவயானி மேமோட கெமிஸ்ட்ரி செம்மையாக இருக்குது. சூரியவம்சத்துக்கு அப்புறம் இதில் செம்மையான ஒரு கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமரித் ரகுநாத் இவங்களுடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. தினேஷ் கிருஷ்ணன் ஜித்தன் இவங்களுடைய சினிமோட்டோகிராஃபர் சூப்பரான ஒரு சில படம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த வாடகை வீட்டில் இருக்கிற மிடில் கிளாஸ் இவங்க எப்படியாவது சொந்த வீடு கட்டணும்ப்பா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமாக ஒரு ஃபீலிங்கை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ட்விஸ்ட் என்னீங்களே இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் மொத்தமாகவே காட்சிகள் இருக்குது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு தான் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பொதுவாக இது ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் வந்திருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி வேணும் அப்படிங்கிறது இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.